இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வரலன்னு சொன்னா, நீங்க பாருங்க, இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறத நீங்க அப்படியே வாசிங்கப்பா. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 33 40 வரைக்கும் நானே வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள், யாராவது இங்கிலீஷ்ல நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா ஜான் 18:33 to 40, சரிங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த வசனம் வரும். நான் தமிழ்ல வாசிக்கிறேன், நீங்க வாசிக்கும் போதே நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும், இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்தபடி அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனா இருந்தான். இந்த வேத பகுதியில் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, வசனம் இல்ல, முதலாவது ரூலர், அதாவது அதற்கு முன்னாடி அவரை கொண்டு வந்து விட்டார்கள் ரிலிஜியஸ் லீடர்ஸ். அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்கள் இருந்த ராஜாங்கத்தில் வீற்றிருந்த அதிபதிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதிபதி ஜனங்களிடத்துல பேசுகிற காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல பேசுகிற காரியங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒன் திங் என்னன்னா, அந்த நீங்க வாசிச்ச அந்த வசனத்துல, நம்ம வாசித்த வசனத்துல 38வது வசனம், அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். ரூலர்ஸ் in the time of Jesus, இயேசு இந்த உலகத்துல வந்த நாட்கள்ல ரூலர்ஸ் did not find the truth. ரூலர்ஸ், அந்த நாட்கள் இருந்த அந்த அதிபதியாகிய பிலாத்து சத்தியம் என்னதென்பதையே தெரியாமல் இருந்தான். blinded by the power and authority that he had. தனக்கு இருந்த வல்லமையும் தனக்கு இருந்த அதிகாரத்தின் அடிப்படையிலும் அவன் குருடனாய் இருந்தான். சத்தியத்தை அவன் பார்க்க முடியல. religious leaders, அந்த நாட்கள் இருந்த மத தலைவர்கள், they were blinded by religion. மதமே அவர்களை குருடாக்கி வச்சிருந்தது இல்லையா? people, நீங்க கடைசியில வாசிக்கிறீங்க, அவன் என்ன சொல்றாரு? பிலாத்து வந்து சொல்றார், நான் உங்களை விடுதலையாக்குறேன், இவனை விடுதலையாக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜனங்க சொன்னாங்க, இல்ல இவனை இல்ல, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். ஏன்னா சத்தியத்தை அறியாதிருந்தார்கள். people were blinded, influenced by anybody who will provide for them. இப்ப ஆசாரியர்களை பகைச்சுக்கிட்டா வாழ முடியாதுப்பா, ராஜாவை பகைச்சுக்கிட்டா வாழ முடியாதுப்பா. இவர் என்ன, சத்தியத்தை அறியாததுனால இயேசுவை விட்டு கொடுத்துட்டாங்க. பிலாத்து குருடனா இருந்தான், ஆசாரியர்கள் குருடரா இருந்தார்கள், ஜனங்கள் குருடரா இருந்தார்கள். ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தலையா? ஆண்டவர் தம்மை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாமையா இருந்தாரு? சத்தியமானது என்னன்னு கேட்கிறாரு. நீங்க இந்த சம்பாஷணை பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு வாசிக்கும் போது மனசுல ரொம்ப துக்கமா இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனசுல ரொம்ப என்ன வேதனைப்படுத்தின ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாருங்க, வசனம் சொல்லுது, அப்பொழுது 33ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து,
நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். 34வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறார்களோ என்றார். நீங்க தொடர்ந்து வாசிட்டே இருந்தீங்கன்னா பிலாத்து இயேசுவை குறித்து பேசும்போதெல்லாம் நீ தான் பேசினார். நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்க. ஒரு ரெஸ்பெக்டுமே இல்லை. நீ 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 அப்படிதான் பேசுறார். ஆனா இயேசு திரும்ப பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நீராய், நீர் நீர் மரியாதைக்குரியவராக அவர் பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு இயேசு கொடுத்ததான மரியாதை, என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன், அவரை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தன்னை தாழ்த்தி ஜனங்களை பார்த்து நீர் நீர் என்று மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் ஜனங்கள் அவரை அறியல, அவரை மதிக்கல. பாருங்க, ஆண்டவரை குறித்து அறியப்படுகிற காரியங்கள் அறியாமையவா இருக்கிறோம் இல்ல. ரோமருக்கு எழுந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 19-20. ரோமர் 1ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 1:19-20. Romans 1:19 and 20. In English please, you can read for yourself. அங்க படிச்சுக்கோங்க, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். Romans 1:19 and 20. ரோமர் 1:19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவனுடைய பாருங்க நித்திய வல்லமை, தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை கொண்டு by nature or through nature, by creation or through creation, God's eternal power and Godhead, அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவமானது காணப்படுகிறவைகளால், காணப்படாதவைகளாகிய அவைகள் காணப்படுகிறவைகளால் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா. It is God has expressed himself through nature. இந்த உலகத்தில் நேச்சரை பார்க்கும்போது, இந்த சிருஷ்டிப்புகளை பார்க்கும்போது, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்களை நோக்கும்போது, மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை ஒரு பொருட்டென்று விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். இப்படியாய் இயற்கைகளை பார்க்கும் பொழுது, அந்த பிரம்மாண்ட அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அதனுடைய அதிசயங்களை பார்க்கும் பொழுது, அதனுடைய அழகுகளை பார்க்கும் போது, how beautiful the nature is. And through all this creations, இந்த சிருஷ்டிப்புகளின் மூலமாக சிருஷ்டிகர் இல்லாமல் கிரியேஷன் இருக்க முடியாது. Without a creator, the creation cannot exist without a creator. அப்படினா ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்று சொல்லி அவைகள் அழகாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். 21வது வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. They did not want to acknowledge, they did not want to give thanks to God, they did not want to acknowledge what he was expressing. ஆண்டவர் தன்னை சொல்லவே முடியாதுங்க, யாருமே போக்கு சொல்ல இடம் இல்லை. God has expressed himself through nature, but little do we take notice, or little do we acknowledge. ரெண்டாவது, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தாம இருக்கிறாரா? நான் சொல்றேன், from beginning, ஆதியிலிருந்தே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாரு? Romans 2:14 and 15. ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிச்சீங்கன்னா, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. Romans 2:14 and 15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். See, in their conscious they show that என்னதுமா, in their conscious, ஒவ்வொருடைய மனசாட்சியிலும் conscious, in everyone's conscious, God's laws have been written.
ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எது சரி எது தப்பு. ஒரு ஆளை நம்ம தப்பா பேசும்போது, இல்ல ஒரு காரியத்தை நாங்கள் தவறா செய்யும் போது, ஒரு இடத்துல போய் ஒரு காரியத்தை திருடும் போது, இல்ல ஒரு ஆளை வேதனைப்படுத்தும் போது, யாரோ வந்து நமக்கு சொல்ல தேவையில்லை. நமக்குள்ளாய் see the nature God has created you and God has given a consciousness. The conscious that God has given us shows the justice of God. ஆண்டவருடைய குணம் shows reveals the character of God. ஆண்டவரை குறித்து இது இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க. மதம் என்பது மனிதன் கண்டுபிடிச்சது. ஆனா தேவன் ஒவ்வொருவருக்கும் அதை தந்திருக்கிறார். He has revealed himself, and so we all have that within us. You may be a believer, you may be not. Every single one of us have this revelation. எல்லாருக்குமே தெரியும் தேவனை குறித்து. See this goodness, இந்த உலகத்துல எது சரி எது தவறுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த கான்ஷியஸை கொடுத்துக்கிறாரு பாத்தீங்களா ஆண்டவர். அது என்ன தெரியுமா? his quality, his feature. ஏன்னா தன்னுடைய சாயலாய் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். So he has, உங்களுடைய மனசாட்சியே, your conscience is a proof of the existence of God. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுமா? முதலாவது சொன்ன இயற்கையின் காரியங்கள் மூலமாய், இரண்டாவதாக நமக்குள்ளாய் இருக்கிற மனசாட்சியின் மூலமாய் தம்மை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம வாசம் முன்னாடி அந்த ஆசாரியர்கள், மத தலைவர்கள் சத்தியத்தை அறிய விரும்பல. பிலாத்து சத்தியம் என்னன்னு கேட்டா சத்தியத்தை அறிய விரும்பல. ஏன் தெரியுமா? திரும்ப நீங்க அந்த யோவான் 18ஆம் அதிகாரத்துல நீங்க திரும்ப 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 18:38, John 18:38. அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்னதென்றான், பாருங்க, சத்தியமாவது என்ன என்றான். He asked Jesus a question. என்ன question கேட்டா? What is truth? இதுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஆன்சர் வரணும். யார்கிட்ட இருந்து வரணும்? ஜீசஸ் இருந்து வரணும். நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. சத்தியமாவது என்ன என்றான், ஃபுல் ஸ்டாப். மறுபடியும் அவன் யூதரிடத்திலே வெளியே வந்து கேள்வியை கேட்டு வெளில போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பாட்டுக்கு கேள்வியை கேட்டு வெளில போயிட்டு இருக்கீங்க? எப்படி அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரு? பிலாத்து கேள்வியை கேட்டு வெளில போயிட்டான் யூதர்களிடத்துல பேசுறதுக்கு. அவங்க கிட்ட இருந்து இவர் யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஏன் இவரை இங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான். அதனாலதான் இயேசு கேட்டாரு, என்ன குறிச்சு பேசுறையே, அது நீயா பேசுறியா இல்ல யாராவது சொல்லி பேசுறியா? சத்தியமாவது என்னதென்றான். அடுத்தது கேப்பே கொடுக்கல. God could have used that opportunity to tell him what it was. You never give God a chance, இல்லையா? See, நல்லா கவனமா பார்க்கணும். அப்படின்னு சொன்னா தேவனை குறித்து அறியப்படுகிற காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதா இல்லையா? உலகம் உண்டானது முதல் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய இயற்கை அதை வெளிப்படுத்துகிறது. நமக்குள் இருக்கிற மனசாட்சி அதை வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இன்னும் நமக்கு உணர்வு இல்லை, இன்னும் நமக்கு இருளடைஞ்சவங்களா இருக்கிறோம்னு சொல்லி என்ன நடந்தது? எபிரேயருக்கு எழுந்த நிருபம் எபிரேயர்ல அடுத்தது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்தார்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல எபிரேயர் நிருபத்துல நீங்க வாசிக்கும் போது தேவன் தன்னை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1:2 நீங்க வாசிக்கும் போதே, எபிரேயர் 1:2 வாசிச்சாவே தெரியும். நானே வாசிக்கிறேன். எபிரேயர் 1:2, Hebrews chapter 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்கள்ல தம்முடைய குமாரன் மூலமாய் தேவன் திருவுளம் பற்றினார். இல்லையா? He expressed himself in Jesus. He expressed himself in the creation. He has expressed himself in our conscience. இந்த கடைசி நாட்கள்ல he expressed himself through Jesus Christ. இயேசுவின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினார். You know, he has expressed himself through nature. He has, or creations.
he has expressed himself through conscious, he has expressed himself through Jesus Christ. இது எல்லாத்துலயும் எதை தெரியுமா எக்ஸ்பிரஸ் பண்றாரு ஆண்டவர்? ஒரே ஒரு attribute தாங்க. Only thing he wants us to see that through all this. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறார். என்ன தெரியுமா? his love. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறார். You know, with all this, அதெல்லாம் காண்பிக்கும் போது எதெல்லாம் காண்பிக்கிறார்? his provision. எதெல்லாம் உங்களுக்காக தந்து வச்சிருக்கார். அந்த இயற்கையில உங்களுக்கு எனக்கு தேவையான எல்லாம், all the provision, his protection, நமக்கு தேவன் தருகிற பாதுகாப்பு, and his patience. Oh, beautiful. அவருடைய நீடிய பொறுமை. Even when we go wrong, even when we transgress, even when we என்ன சொல்றதுன்னா deliberately sin. இது நான் புதிய ஏற்பாட்டில் from the beginning ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி எதை பார்க்கணும்னு விரும்புறாருன்னா அன்பை பார்க்கணும். ஏன்னா ஆதாம் ஏவாளையும் அங்கேயே கொல்லல, அவர்களை நேசித்தபடியால் தான் அவர்களை காத்தார். காயினை அங்க கொல்லல, காயின் ஆபேலை கொன்னான், ஆனா கர்த்தர் காயினை கொல்லவில்லை. His love always existing. அதாவது இயற்கையான காரியங்கள் மூலமாகவும் நம்முடைய மனசாட்சின்னு சொன்ன மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதபடிக்கு தன்னுடைய சுபாவத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை மீறி தான் நாங்கள் துரோகம் பண்றோம். இந்த தேசங்கள் அடிச்சுக்கிறோம். அதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? வீட்டுல ஒரு ஆள் இன்னொரு ஆளோட அடிச்சுக்கிறது தான் ஆரம்பிக்குது. இல்ல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட சண்டை போடுறது, அப்படிதானே? see, we blame, oh, this country is waging war against this country. நாளைக்கு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. where does it all start? It starts in one person, ஒரு மனுஷனும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, அது ஆண்டவர் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை, the law is written in everybody's hearts ன்னு சொல்றோம், everybody's consciousன்னு சொல்றோம். அந்த மனசாட்சியில் எழுதப்பட்டிருக்கிற சட்டம் எதுக்காக? மற்றவனுக்கு நன்மை செய்வதற்காக. மனசாட்சி என்னுடைய பிரயோஜனம் என்னங்க? நான் இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணாம இருக்கணும், அதுதான் மனசாட்சி. நான் தப்பு பண்ணாம இருக்கணும், அதுதான் மனசாட்சி. யோசிச்சு பாருங்க, God has expressed, இதனால எதற்கு வெளிப்படுத்துறாரு? He is expressing his love again and again. கடைசியா குமாரனாகிய கிறிஸ்துவ உலகத்தில் அனுப்பினார். எதற்காக அனுப்பினாரு? ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்தை ஒருத்தர் குத்தகை கொடுத்துட்டு போயிருந்தாரு. அவர் அதனுடைய பலனை கேட்கும்படியாக வந்தபோது அந்த 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 இருக்கிறவங்க ஒரு வேலைக்காரனை அடிச்சு அனுப்பிட்டாங்க, ரெண்டாவது வேலைக்காரனை கொலை செஞ்சுட்டாங்க. குமாரனையாவது அனுப்புவோன்னு அனுப்பினார். குமாரனை அனுப்புனா அவங்க பயப்படுவாங்கன்னு நினைத்தேன். ஆனா இவன் தான் சுதந்திரவாளி, இவனையும் கொல்லுவோன்னு அவனையும் கொண்டுட்டாங்க. குமாரனை அனுப்பினார் to express his love. மொத தடவையே ஆண்டவர் யாரையாவது அனுப்பி இவர்களை அடிச்சு துரத்த முடியாதா? முடியும். but he constantly chooses to express his love through all this. தன்னை வெளிப்படுத்துகிறார். but we constantly, என்ன தெரியுமா, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு தேவத்துடைய சுபாவம் உள்ளவராய் அற்புதங்களை செய்தார். ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் John chapter 12 37 இருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. John chapter 12 from 37 onwards. I will read this for you. நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சுக்கோங்க, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். John 12:37 onwards. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. வாவ். தெய்வம் அவ்வளோ அற்புதத்தை செய்தும் அவரை விசுவாசிக்கவில்லைன்னா இன்னொரு அற்புதம் கிடைக்கிறதுக்காக விசுவாசிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவில்லை. ரெண்டாவது அற்புதம், ஒரு அற்புதம் பெற்றவன் ரெண்டாவது அற்புதத்துக்காக விசுவாசிக்கிறானா? எஸ், ரெடி, நம்பர் 1ல நிப்போம் கியூல. பட் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களா? இல்லை. சிலுவையில் அவர் அடையப்படும் போது ஒருத்தரும் இல்லையே. அற்புதங்கள் பெற்றவர்கள் எத்தனை பேர்கள்? இயேசு சொன்னார், நீங்க இவர்கள் என்னை பின்பற்றி வருகிறார்கள் not because of the revelation that he is a son of God. அதனால பின்பற்றி வரல. they are following him just because they were fulfilled, they were filled, they ate the bread. அவர்கள் அப்பம் புசித்ததுனால என்னை பின்பற்றி வருகிறாங்க. ஏன்னா நடமாறும் ஹோட்டல் சர்வீஸ் தான் நடத்திட்டு இருந்தார் இயேசு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் வந்தாங்க. see, people did not want to see who he was. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. என்ன நடந்தது தெரியுமா? இந்த 3 காரியங்களை நாங்க பார்க்கிறோம். the love, இந்த நான் சொன்ன நேச்சர், கான்ஷியஸ் and through Jesus as well, in a godly formல ஆண்டவர் அதை காண்பிச்சிட்டே இருக்கிறார் through miracles. God தன்னுடைய godly form, அதாவது தெய்வத்துவத்திலிருந்து இவைகளை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஜனங்கள் விசுவாசிக்கவே இல்லை, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
இதற்கப்புறம் என்ன நடந்தது? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வேதம் என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 2 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால், அதாவது எல்லா காரியத்தையும் as a God he wanted to demonstrate his love in so many different ways, but we wouldn't see the truth. சத்தியத்தை அறியாதிருந்தோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓ எஸ், சத்தியத்தை அறியவே இல்லை. அறியாததுனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியங்கள் இருந்தது. எப்படி எப்படி இந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்தாரு? த்ரூ கிரியேஷன். ஆனா நம்ம கேட்கல. த்ரூ அவர் காஷியஸ், நம்ம அதை ஒத்துக்கல. நம்ம ஆண்டவரை ஒற்றுக்கவே மாட்டோம். 3 Jesus Christ came and did miracles as a son of God. He was a son of man and also son of God. Son of God அப்ப தேவ வல்லமைகளை உலகத்துல ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. But still people wouldn't believe because they don't want to find the truth. அவங்களுக்கு சத்தியம் தேவையில்லை, அவங்களுக்கு provisions, the blessings, இந்த காரியங்கள் சுகம் கிடைச்சா போதும், இந்த காரியம் கிடைச்சா போதும்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு என்ன பண்ணாரு? இவங்க இன்னும் கேட்கலன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவர் அவர்களை போல மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவரானார். எப்பொழுது? ரோமர் 5:8 என்ன சொல்லுது? ரோமர் 5:8, ரோமன்ஸ் 5:8. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே 5:8 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் 7லேருந்தே வாசிக்கிறேன், 6லேருந்தே வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். He again wants to demonstrate it. He again wanted to demonstrate his love for us, and now he demonstrated his love for us through his cross, through his suffering, through his painful death. அந்த வேதனை நிறைந்த மரணத்தினால தன்னை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. Again, you know what he is trying to show there? His love. இன்னைக்கு இந்த சிலுவையினால நமக்கு என்ன தெரியுமா உண்டாயிருக்குது? ப்ரொவிஷன். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது கிறிஸ்துவுக்குள்ளாய். ப்ரொடெக்ஷன். கிறிஸ்துவுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிசாசால் தொடப்படாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறோம். And through the blood of Christ, God is even more patient with us. கிருபையினால நாங்கள் இன்னும் அதிகமாய் தேவன் நம்மிடத்துல பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். God is even more patient with us. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்க. Just imagine what God was doing there. முன்னாடி through creation, through conscious, through Jesus as the Son of God, ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி காண்பித்துட்டு இருந்தாரு? God was expressing his love, and the love was expressed through his provision. The love was expressed through his protection. The love was expressed through his patience. And இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் the love is expressed through his provision, protection and patience. But where are we today? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்ங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 1:15, 1 Timothy 1:15 பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1:15 பவுல் எழுதுகிறார்,
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதா இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. பவுல் எழுதும் போது எழுதுறாரு, இவங்க எல்லாரும் கிறிஸ்து வந்த காரியத்தை குறித்து ஒருத்தரும் சத்தியத்தை அறியல, ஒருத்தரும் சத்தியத்தை அறிய விரும்பல. ஆனா பவுல் இந்த இடத்துல பாக்குறாரு, ஏன் வந்தார் இயேசு இந்த உலகத்துக்கு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தெல்லாம் பார்த்து பாவின்னு சொல்லல. என்ன திரும்ப சொல்றாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஓ, இங்க தாங்க சேஞ்ச். யாரு ஒருவன் நான் நீடி, நான் தேவையுள்ளவன், எனக்கு இயேசு என் பாவங்கள்லிருந்து என்னை ரட்சிக்க வந்தாரு. இயேசுடைய மரணத்தை, இயேசுடைய உயிர்த்தெழுதலை வெறும் ஒரு அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இன்னும் நான் தேவைக்கும் அடிப்படையில் அன்னைக்கு பிலாத்துவுக்கு ஏதாச்சும் ஒரு காசு கொடுப்பாருன்னு சொல்லி பிலாத்து நினைச்சானா. பிரதான ஆசாரியர்கள் இவர் ராஜாவாயிருவாருன்னு நினைச்சாங்களாம். ஜனங்கள் இவர் தன்னை ராஜாவாக்கிடுவாருன்னு நினைச்சாங்களாம். அதனால இவர்கள் சத்தியத்தை அறிய விரும்பல. They did not necessarily want to know. They want to have something of him, but they did not need him. அவர் தேவைப்படலை. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு நீங்க தேவை, எனக்கு வேற எதுவுமே கிடைக்காட்டியும் பரவாயில்ல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தார், அந்த பாவிகள்ல நான் தான் நம்பர் 1. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. தேவன் தன் அவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த பூமியில வரத்துக்கு தன்னை தாழ்த்தினார். யோசிச்சு பாருங்க, தன்னை தாழ்த்தினார். God stepped down even when he didn't have to. On the other hand, we never step down even when we have to. நம்ம எல்லாரும் நம்மளை பெருசா தான் நினைக்கிறோம். அன்னைக்கு பிரதான ஆசாரியன் தன்னை பெருசா நினைச்சாரு, பிலாத்து தன்னை பெருசா நினைச்சாங்க, ஜனங்கள் தங்களை பெருசா நினைச்சாங்க. Nobody was ready to step down. See, it all comes down to your personal life and your own families. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருங்கிறத நம்ம சபையா கொண்டாடி எல்லாம் பண்றது சந்தோஷமான ஒரு காரியம். But where are we today? Does our life reflect the resurrection of Jesus Christ? Do we resemble the risen Christ in our day-to-day lives? And only then can we be called the Christians. நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரதிபலிக்காமல் கிறிஸ்தவர்கள் என்றே சொல்ல முடியாது. My dear children, see, நான் இன்னைக்கு it is easier for me to take a message which excites you, which makes you clap, which makes you happy. But in my heart, for some reason, when I looked into the presence of God to pray for this day, இந்த நாளை குறித்து நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, I did not necessarily see a happy heart. I felt in me, within me, a sad heart. Not because of any one of you. உங்களால நான் துக்கப்பட்டேன்லாம் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லைங்க. நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகள். ஆனா ஏதோ இந்த ஜெபத்துல நான் இந்த வார்த்தைகளுக்காக நான் ஜெபித்த போது என்னுடைய இருதயத்துல நான் பார்த்தது என்னமோ தேவனுடைய துக்கமுள்ள ஒரு இருதயத்தை பார்த்தது போலதான் எனக்கு இருந்தது. இந்த வசனங்களை கொண்டு தான் தேவன் என்னோடு கூட பேசினார். டுடே ஆண்டவருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசிக்கும் போது இயேசுனுடைய எதற்காக வந்தார், அதாவது சுவிசேஷத்தினுடைய முழு விவரமும் அதில் எழுதப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15th chapter, 1 Corinthians chapter 15 1வது வசனத்துல இருந்தே வாசிக்கும் போது அவர் எதுக்காக வந்தாரு, அந்த சுவிசேஷம் என்ன, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. So this is the gospel.
இந்த காஸ்பல்ல நிலைத்திருந்தால், மேல நீங்க வாசிச்சோம் இல்லையா, அதிலே நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அதனால ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். அந்த அடிப்படை இல்லாமல் இன்றைக்கு நானும் நீங்கள் எத்தனை தடவை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாள்லயும் மனம் திரும்புறோம். எத்தனை நாள் ஆண்டவரிடத்துல பாவத்துல, ஆண்டவரே என்ன மன்னிங்க. Are we so proud in ourselves nowadays? நான் என்னுடைய மனைவி இடத்துல நல்லா யோசிச்சு பார்க்கிறேன். நானு I can only show my authority to somebody I see is lower than me. இப்போ இங்க இருக்கிற பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவங்க கிட்ட நான் ஒரு ஆளை அதட்டி சொல்றேன், நீ இப்படிலாம் பண்ணுடா, நான் சொல்றத கேளுடா அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, நான் அவனுக்கு மேல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தனை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படி இல்லை, நான் இவங்க கிட்ட தன்மையா, ஏன்னா நான் அவனை பார்த்து நான் பயப்படுறேன். எனக்கு கீழே இருக்கிறான்னு ஒருத்தனை நினைச்சா தான் அவனை நான் அதிகாரம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அதிகாரம் செய்யக்கூடிய நிலையில இருந்தாலுமே நான் அதிகாரம் செய்ய மாட்டேன். காரணம், அவனும் நானும் ஈக்குவல்ங்கிற வெளிப்பாட்டை நான் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கிறோம், எவ்வளோ சாராமாரியா நடக்கலாங்க. இன்னைக்கு பிள்ளைகள், பெற்றோர்கள், இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், தேவனை தேடுகிற காரியங்கள்ல we all want something of God. Do we need God is the question. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு the question I want to ask you is one thing. Do you need Jesus? Do you need Jesus is the question. பாருங்க, நீங்க தொடர்ந்து அந்த வாசித்து வந்தீங்கன்னா, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக எப்போதும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் நம்ம பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு தரிசனமானார். பின்பு யாக்கோபுக்கு தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். கிறிஸ்து சுவிசேஷம் தான் இதாங்க. அடைந்ததும் உங்களுக்கு ஒப்புவித்ததுமானா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸ்டர் மெசேஜா கொடுக்குறேன். இதுல 19வது வசனம், 1 Corinthians 15:19. This is where I want to get your attention to. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அப்படியே வைங்க அதுல, if only for this life we have hope in Christ, we are of all people must be pitied. பரிதபிக்கப்பட்டவர்களா, ஏன்னா இம்மைக்குரியவர்களுக்காக மாத்திரம் நாங்கள் அவரை பற்றி இருந்தோம்னு சொன்னா பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். 1 Corinthians அதே 15ல 35 and 36 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 35, 36. 1 Corinthians 15ல 35, 36. நீங்கள் 1 Corinthians 15 வீட்டுல வாசிங்க. ஆயிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. How foolish. காட்டுங்க பிரதர் அந்த வசனத்தை ப்ளீஸ். How foolish. What you sow does not come to life unless it dies. இன்னைக்கு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம்னு நினைச்சிட்டு, if we have not died to our flesh, திங்க் பண்ணி பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம், நான் இன்னும் ஒரு குயிக்கா முடிச்சிடுறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1-2. லூக் 24 first 2 verses நான் வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 24 முதல் 2 வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஸ்திரீகள் போய் நின்னதெல்லாம் உண்மைதான்.
நல்ல விஷயம். ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர்கள் தேடின இடத்துல அவரை காணவில்லை. அப்படின்னா அவர் அந்த இடத்துல இல்லன்னு இல்ல, அவர் இருக்கிற இடத்துல அவர்களை தேடவில்லை என்று அர்த்தம். They were not trying to seek him or trying to find him where he was or where he would be. They were trying to find him where he wouldn't be. அவங்க இருக்கிற இடத்துல அவர் தேட, அதாவது நான் தேடி பார்த்தப்பா கிடைக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, நீ தேட வேண்டிய இடத்துல தேடினா கிடைக்கும். அவர்கள் மரித்தவர்களுக்குள்ள உயிரோடு இருக்கிறவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால், மரித்தவரிடத்தில் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். மரித்தவரிடத்தில், இந்த மாம்சத்துக்குரிய காரியத்தில் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்புக்குரியவர்களே, மரித்தவர்களிடத்தில் நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்களோ, அல்லது உயிரோடு கூட இருக்கிறவர், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர், இன்றைக்கு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே வந்தார். இயேசு சொன்னாரு, நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யோவான் திருமணம் வர பாருங்க, யோவான் 18ல இயேசு பிரதியுத்தரமாக 36வது வசனம், ஜான் 18:36, இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. நாங்கள் இன்றைக்கு அவர் தெளிவா சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இந்த உலகத்துல வாழ்வதற்கு நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார், நமக்கு ப்ரொவிஷன் தருகிறார். ஆனா அவருடைய ராஜ்யம் இங்கே இல்ல. இங்க அவரை தேடிட்டு இருக்கிறோமா? இல்ல அவருடைய ராஜ்யம் என்னன்னு சொல்லி நித்திய ஜீவனுக்குரியதை தேடிக்கொண்டிருக்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமே. புள்ள, உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் கூட கொடுக்கிறதுக்கு நீ தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறாயா, இல்ல உங்களுக்கு அவர் வேண்டிய இடத்துல அவர் தேடிட்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு இயேசுவா அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? இயேசுக்கு போட்டு கந்த வர்க்கங்கள் எல்லாம் போட்டு அவரை செத்தவரை இன்னும் செத்த மாதிரியே வச்சு அதை நினைச்சு புலம்பி அழணும். இந்த உலகத்துடைய இமோஷனல் பேசிஸ்ல அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். Let your eyes be open this evening. God wants to reveal himself to you, but only if you will open your eyes. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனை எப்படி தேடுகிறோம்? Are we only seeking him on the basis of our needs, on the basis of whatever we will find in this world? இந்த உலகத்தின் அடிப்படையில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? இல்ல, தேவ ராஜ்யத்துக்குரிய அடிப்படையில் தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 1 கொரிந்தியர், திரும்பவும் வாங்க, 1 கொரிந்தியர் 15ல 48ல இருந்து 50 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 15:48 to 50 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 48 to 50. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அழிவுள்ளது ஒன்றும் அழியாமையை சுதந்தரிக்காது. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்க தேடிக்கொண்டிருக்கிறோம்? அன்று பிலாத்து சத்தியத்தை அறிய விரும்பல, பிரதான ஆசாரியர்கள் சத்தியத்தை அறிய விரும்பல, ஜனங்கள் சத்தியத்தை அறிய விரும்பல. மரித்து உயிரோடு கூட இயேசு எழுந்தார். அதற்கு பின்பாக கூட ஜனங்கள் சத்தியத்தை அறிய விரும்பல. அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது தாங்கள் விரும்பின அடிப்படையில் அவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா இயேசுவோ தம்முடைய கிருபையினால மரியாளை கூப்பிட்டார். மரியாளே, மரியாளே, நீ தேட வேண்டாத இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நம்மை தம்முடைய கிருபையின்படி தட்டி கூப்பிட வந்திருக்கிறார் இயேசு. அவரை தேட வேண்டிய இடத்துல, மரித்தோர் இடத்துல நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை தேட முடியாது.
அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தெய்வம். அவரை சேவிக்கிறவர்கள் மரித்தவர்களாய் இருக்க முடியாது. பாவத்தில் மரித்து கிடக்கிற உங்களை என்னையும் உயிர்ப்பிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதற்காக அல்ல, நானும் நீங்களும் வித்தியாசமானவர்களாய் வாழ இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என்னையும் உங்களையும் not on the basis of what we can get of him, rather be needy of him. அவர் இல்லாம வாழ முடியாது என்கிற அடிப்படையில் always remembering. அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதாங்க, இந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த பாவிகள்ல பிரதான பாவி நான் தாங்கிற அந்த ரியலைசேஷன் எவ்ரி சிங்கிள் டே நம்முடைய வாழ்க்கையில இருந்தா, ஹல்லேலூயா, சாவுக்கினமான இந்த சரீரத்தை அவரோடு கூட உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனை தேடுவதற்காக ஒப்பு கொடுப்போம். இந்த மாம்ச அடிப்படையில் ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை தேடுவதற்காக, கர்த்தரை நாடுவதற்காக நானும் நீங்களும் நம்முடைய அக்கிரம சிந்தைகளை விடுவோம். நம்முடைய குடும்பங்கள்ல இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடத்தை கொடுப்போம். more than your own pride, more than your own greed, more than your own need. Allow Jesus. If you have not allowed Jesus even on this day, நீங்கள் இப்பொழுதும் இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், you will be like one of those that had the chance of knowing what the truth is but did not have the chance or did not necessarily give the chance. பேதுரு அந்த பிலாத்து கேட்டுட்டு அப்படியே வந்துட்டார். ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படியானவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, how many of you want to commit your life to Jesus this day? Hallelujah. கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்றேன். மத்தேயு 28ல 18, 19, 20 இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஒரு சீஷன் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, சீஷர்களை உண்டாக்கும்படியாய் இயேசு சொன்னார். ஒரு சீஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, a disciple is not just somebody who is following a person மட்டும் கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த குரு மாஸ்டர் அவர் இறந்துட்டாருன்னு வைங்க. இந்த உலகத்தில் ஒரு மாஸ்டர் இருக்கிறார், அவர் இறந்துட்டாருன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குங்ஃபூங்கிறான், கராத்தேங்கிறான், இதெல்லாம் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லையா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவன் எப்பயோ போயிட்டான், அவன்லாம் இல்லை, இப்போ உயிரோடு இல்லை. ஆனா அவன் கற்றுக் கொடுத்த அந்த கலை, the art that was taught, those who have learned it, practiced it to என்ன சொல்றதுன்னா the exact and the description of what that is, how it is to be practiced. அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரியாய் அந்த காரியங்களை செய்யணுங்கிறத அந்த மாஸ்டர் சொன்னதுபடியே, மாஸ்டர் இல்லை ஆனாலும் அந்த காரியத்தை, அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறான் பாருங்க, அவன் தான் சீஷன். இன்னைக்கு இயேசு இல்லைன்னு இல்லை, உயிரோடு கூட இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். ஆனால் சீஷன் என்பவன் யார் தெரியுமா? அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீங்களா? இன்னைக்கு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவதாக. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அநேகருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Let us not seek him where he is not. நம்முடைய மாம்சத்தின் அடிப்படையில் நம்ம போய் அவரை சீக் பண்ண வேண்டாம், அவரை தேட வேண்டாம். ஆவியின் அடிப்படையில் அவரை நானும் நீங்களும் சத்தியமா இந்த உலகத்தில் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். Let our lives be transformed by the risen Christ. Let our ways be transformed. Let our thoughts be transformed. Let every desire of ours be transformed. Be transformed, be revived, be என்ன சொல்றேன்னு சொன்னா be raised back to life. All the dead situations, all the dead state
கண்களை மூடி அப்படியே எழும்பி நிற்கலாம். எவ்ரி டெட் ஸ்டேட், இன்னைக்கு கர்த்தர் மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இதோ சபைக்கு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிள்ளையே? we still seek him. இன்னைக்கு இயேசு நமக்கு எங்க தெரியுமா தேவை? இயேசுவை நம்முடைய தேவைகளின் அடிப்படையில் இதுன்னு have we given our lives to Jesus? உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? are you fighting against someone who gave his life for you on the cross? உங்களுக்காக சிலுவையில மரித்தவரோடு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. dear children, பிலாத்து, he turned a blind eye. The religious leaders turned a blind eye towards Jesus. They did not want to know the truth. The people turned a blind eye. But amidst them, அவர்கள் நடுவில், there were people who were not great, people who did not necessarily have any great talents. தேவனை அறிய வேண்டான்னு நினைத்தவர்கள் மத்தியில குறை உள்ளவர்களாய், பலவீனராய் ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி கொண்டார்கள், இயேசுவை சார்ந்து கொண்டார்கள். and even they ran away. however அந்த இருதயத்துல இயேசுவை கிறிஸ்து என்கிற அடிப்படையில் தேவ ராஜ்யம் இந்த புசிப்புக்கும் குடிப்புக்கும் ஏற்றது அல்ல, அன்பும், ஹல்லேலூயா, அன்பும், அது பலமும், தேவ சமாதானமும், தேவ சந்தோஷமும், தேவ நிறைவும், தேவ பிரசன்னமும் நிறைந்தது. தேவ ராஜ்யத்தை let us not celebrate Easter on the basis of a mere worldly celebration. It is okay. நம்ம நல்லா சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இவ்வுலகத்துக்குரியதா இருந்தால் யூதர்கள் இடத்துல நான் ஒப்புக்கொடாதபடிக்கு என்னுடைய சீஷர்கள் எனக்காக அவர்கள் போராடி இருப்பார்கள். என்னுடைய ராஜ்யமோ இந்த உலகத்துக்குரியது அல்ல. இன்னைக்கு நாங்கள் உலகத்துக்குரிய ராஜ்யத்தை இயேசுவின் அடிப்படையில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? இயேசு கிட்ட வந்து அவரை நாங்கள் தேடுகிறதுடைய அடிப்படை உலக ராஜ்யமா, தேவ ராஜ்யமா? கர்த்தர் உடைய இருதயங்களில் பேசட்டும். அவரை தேடி பற்றி கொண்டவர்கள் சீஷர்களாய் ஏற்படுத்தப்பட்டார்கள். தகப்பனுடைய அல்லது அவருடைய குருவுடைய உபதேசத்தை கை கொண்டவர்கள் அந்த சுவிசேஷத்தை பாஸ் ஆன் பண்ணாங்க. டுடே நமக்கு அவர்கள் அதை பாஸ் ஆன் பண்ணலன்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். பட் லெட் அஸ் நாட் பிகம் வியரி. நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் ஒன்றும் உதவாத மாதிரி இல்லாம லெட் அஸ் ஹம்பிள் அவர்செல்வ்ஸ். இயேசுவை பார்த்து பிலாத்து நீன்னு பேசிட்டு இருந்தான். ஆனா இயேசு ஒரு தடவை கூட பிலாத்தை பார்த்து நீன்னு சொல்லலைங்க. நீரோ நீர். நீங்க வாசிச்சு பாருங்க. I was so heartbroken reading that. Today, if we seek Jesus as per the kingdom of the world, உலக ராஜ்யத்தின் அடிப்படையில் தேடணும்னா we are disrespecting him. அவரை மரியாதை குறைவாய் பேசுகிறோம். பட் இன்றைக்கும் பிள்ளைகளே 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 ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். Thank you Jesus. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? கீழே வாங்க, ரமேஷ் அந்த பாட்டு தான். மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி
உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவர் உண்மையாய் தேடி ஆண்டவரை நாடி வந்திருக்கும் போது உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். மனுஷன் முடியாதுன்னு சொல்லி கையெழுத்து வச்சு கொடுத்ததெல்லாம் அவர் நமக்காக அற்புத விதமாய் உயிர்ப்பித்து கொடுப்பார். ஆனா அந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எப்படி நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பது? திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்கிற உணர்வு, அந்த அடிப்படையில் தேவனை தேடுகிற தேடல், அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாய், நாங்கள் பெருமைக்குரியவர்களாய் தேவையில்லாத காரியங்களில் தலையிடாதபடிக்கு தேவனை தேடி 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 எதவேனாலும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் விட்டு கொடுப்போம். ஆனா எதற்காகவும் கிறிஸ்துவை விட்டு கொடுக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். தேவனை தேடுவோம், தேவ சபையை தேடுவோம், தேவ ராஜ்யத்தை தேடுவோம், தேவனுடைய ஆலயத்தை தேடுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை கொடுப்போம், தேவனை காண்பித்துக் கொடுப்போம், தேவனுடைய வேதத்தை தேடுவோம், தேவ பிரமாணங்களை தேடுவோம். தேவனுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அவரை அன்போடு கூட பற்றி கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவரை நாடுவோம், அவர் மேல ஒரு தாகம் உள்ளவர்களாய் மாறுவோம். உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை மெய்ப்பராய் வைத்துக் கொள்வோம், கர்த்தரை பின்பற்றி நடப்போம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு மரித்தவரிடத்தில் அவரை தேடாதீங்க. இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை கல்லறையை போல இருக்கக்கூடாது. அவர் கல்லறையில இல்ல, அவர் கல்லறையில இல்ல. சத்தமா சொல்லுங்க, எங்க தேவன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் கல்லறையில இல்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கை கல்லறையில. இன்னைக்கு இயேசுவை நான் கல்லறையில தேடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு இயேசுவை கல்லறையில் தேடாதீங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். உங்க வாழ்க்கை செத்து நாற்றம் எடுக்கிற இடத்துல அவரை தேடாதீங்க. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். பரிசுத்தத்தின்படி தேடுங்க, உண்மையின்படி தேடுங்க, கர்த்தரை மனதார தேடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல தேவனுடைய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உலகத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு செய்தி. உலகத்துல மகான்கள் மகாத்துமாக்கள் பலர் வந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். இன்னைக்கு இயேசுவும் அது போலதான் நினைக்க வேண்டாம். அவர்களுடைய கல்லறைகள் இன்னும் பூட்டி இருக்குது. என்னுடைய இயேசுடைய கல்லறை அது திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மரித்தால் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்கிற அடிப்படையில சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவரை சத்தியத்தின்படியாய் தேடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மை சம்பூர்ணமான பாதைகளில் நடத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சபையாக நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம், கிறிஸ்துவுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்தவரே, எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமைகள் கிரியை செய்யவும். இந்த வேளையிலும் தாங்கள் பாவிகள் என்பதையும் ஆண்டவரே நீங்க தான் எங்களை உயிர்ப்பிக்க வந்தீங்க என்பதையும் புரிந்து கொண்டவர்களாய் உணர்ந்து எந்த இடத்திலும் பெருமிதம் கொண்டு எந்த இடத்திலும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எங்களுடைய இருதய கடினமாய் இல்லாதபடிக்கு நாங்கள் தாழ்மையில் உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை ஏற்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகள் அன்பாய் உங்களை தேடுகிறவர்கள் எந்த தேவைகளோடு இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரு வல்லமை உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த நாள்ல
நீங்க உங்களுடைய பிள்ளைகளை குணப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். துதி கன மகிமைகள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தூய பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு மாறாது இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த நாளை கொண்டாடுகிற நமக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கடினமானது என்று நினைக்காதீர்கள். கர்த்தருடைய கருசனை உள்ள வார்த்தைகள் என்பதை அடிப்படையாய் வைத்து சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குவதாக. May God bless you. Have a